அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய். இதனால் வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதே வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவையும் விட்டு விலகுகிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். அவர் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகுவது கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவை விட்டு விலகுவதால் ராஜயோகம் வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில், குறிப்பாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை உறுதியாக தகர்க்க முடியும். ஆனால் அதே வேளையில் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய இடத்தில் நுழைவதால் இந்த வேளையில் சற்று அதீத கவனம் தேவை. ஏனென்றால் பொதுவாகவே அவர் புதனின் உச்ச வீட்டிற்கு வரும்போது வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த வேளையில் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய். ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் வலம் பெறுவது ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் பிரச்சனை, தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய். அது மட்டுமல்லாது பூமிகாரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு செலுத்துகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய அஷ்டம பாதிப்புகள், தடைகளை முற்றிலுமாக விளக்குகிறார். ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் சாதகமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் செவ்வாய் மட்டும்தான். ஏனென்றால் இந்த 3 கிரக நிலைகளுக்கு மட்டும்தான்
சப்தம பார்வையை தாண்டியும் பல இடங்களை தங்களது பார்வையால் வெளிப்படுத்துகின்றன. இந்த வேளையில் செவ்வாய் 4ஆம் பார்வையாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சப்தம பார்வையை 2ஆம் இடமாகிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் உறுதியாக வெற்றி கிட்டும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனது அஷ்டம பார்வையை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மீது பதிப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முற்றிலுமாகவும் முழுமையாகவும் களைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் காரிய வெற்றியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மங்களகாரகன் பூமிகாரகன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் தங்களுடைய பெயரில் உறுதியாகவே சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூட போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும். உத்தியோகம், தொழில் ரீதியாக சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமையை நீக்கி உறவு வல்லப்படக்கூடிய வகையில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக இந்த வேலையை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். சந்தை நிலவரம் சற்று சாதகமற்ற சூழலையும் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கினாலும் கூட விரைந்த நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைப்பதோடு மத்திய மாநில அரசின் சலுகையும் மகர ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும். கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பல பணிகளை சாதகமாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விலக்கி விடுவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றத்தை விலக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. முன்னேற்றத்திற்குரிய தடைகள் உறுதியாகவே விலகும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை முதலீடுகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே கைகூடும். மகர ராசிக்காரர்களுக்கு